கொழும்பு விவேகானந்தா கல்லூரியில் 5ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான விசேட செயன்முறை அமர்வும் கருத்தரங்கும் சிறப்பாக நடைபெற்றது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். கொழும்பு கொட்டாஞ்சேனை வட்டார லயன்ஸ் கழகம் ஏற்பாடு செய்த இந்த மாணவர் நலன்சார் நிகழ்விற்கு பாடசாலையின் நீண்டகால நலன் விரும்பியும் கொழும்பு மாநகர சபை உறுப்பினரும் கொட்டாஞ்சேனை வட்டார லயன்ஸ் கழகத்தின் தலைவருமான பன்னீர்செல்வம் தலைமை வகித்தார். அவருடன் லயன் சேகர், லயன் ராகுல் மற்றும் லயன் நந்தினி ஆகியோரும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையை எதிர்நோக்கும் மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கருத்தரங்கில் புலமை பரிசில் பயிற்சியில் அனுபவம் வாய்ந்த வளவாளர்களான இந்திரகுமார், தனராஜ் மற்றும் தங்கவேல் ஆகியோர் மாணவர்களுக்கு செயன்முறை பயிற்சி, வினாத்தாள் அணுகுமுறை மற்றும் நேர முகாமைத்துவம் தொடர்பான ஆலோசனைகளை வழங்கினர். நிகழ்வில் உரையாற்றிய விவேகானந்தா கல்லூரி அதிபர் மூவேந்தன், மாணவர்கள் மாதிரி பரீட்சைகளை எழுதுவதில் மட்டும் திருப்தியடையாமல் தங்களுக்கு தோன்றும் சந்தேகங்களை ஆசிரியர்களிடம் தயக்கமின்றி கேட்டு உடனுக்குடன் தெளிவு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் இறுதி பரீட்சை வினாத்தாள் புதிய அணுகுமுறையில் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் மன அழுத்தமின்றி பரீட்சையை எதிர்கொள்ளும் திறனையும் சரியான பரீட்சை நுணுக்கங்களையும் இந்த கருத்தரங்கின் மூலம் மாணவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இறுதியாக மாணவர்களின் கல்வி வளர்ச்சியை முன்னிறுத்தி இந்த பயனுள்ள நிகழ்வை ஏற்பாடு செய்த கொட்டாஞ்சேனை வட்டார லயன்ஸ் கழகத்தினருக்கும் அதன் தலைவர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட நிர்வாகத்தினருக்கும் வளவாளர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அதிபர் மூவேந்தன் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார்.